இந்த சீரியலோட ப்ரோமோல நம்ம மனோஜ் புதுசா கார் வாங்கிட்டு வந்திருக்காரு. கார் வாங்கிட்டு வந்து நம்ம விஜயாக்கு போன் பண்ணி அம்மா ஆரத்தியோட கீழே இறங்கி வா, அப்படியே எல்லாரையும் கூட்டிட்டு வான்னு சொல்லிடுறாரு. நம்ம விஜயாவும் கீழே வந்து பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நம்ம முத்து இருந்துகிட்டு டேய் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன, ஏன்டா இப்ப கார் வாங்கினா இருக்கிற காசெல்லாம் இப்படியே காலி பண்ணிடாதரான்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம மனோஜ் இருந்துகிட்டு டேய் பிசினஸ் விஷயமா 4 பேர் பார்க்க போகும்போது கார்ல போனாதான்டா நல்லா இருக்கும், அதுக்காக தான் வாங்கினேன்னு சொல்றாரு. நம்ம அண்ணாமலை சரி இது புது காரான்னு கேட்க நம்ம முத்து இருந்துகிட்டு அப்பா பார்த்தாலே தெரியல அது செகண்ட் ஹேண்ட் கார் தான், ஆமா எவ்வளோடா கொடுத்தேன்னு மனோஜ் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு நம்ம மனோஜ் 4 லட்சம் ரூபாய் செலவாச்சுன்னு சொல்ல முத்து காரை சுத்தி முத்தி பார்த்துட்டு என்னது இந்த காருக்கு 4 லட்சம் கொடுத்தியா, டேய் இது மிஞ்சி போனா 2.5 லட்சம் தானே தேரும், இதுக்கு போய் ஏன்டா 4 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன்னு கேட்க நம்ம மீனா இருந்துகிட்டு ஏன் ரோகிணி உங்களுக்கு கார் வாங்கணும்னா இவரை கூப்பிட்டு போயிருக்கலாம்ல, இவரு கரெக்டா பார்த்து சொல்லுவாருன்னு சொல்ல நம்ம ரோகிணி இருந்துகிட்டு ஏன் இவர் என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரான்னு கேட்க நம்ம மீனா இருந்துகிட்டு அவரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கல ஆனா காரை நல்லா படிச்சு வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. நம்ம அண்ணாமலையும் சரி என்னடா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு கேட்க நம்ம மனோஜ் அது இனிமேல் தான்ப்பா டிசைட் பண்ணணும்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. டேய் என்ன பிசினஸ்னு ஐடியா இல்ல முதல்ல காரை வாங்கிட்டேன்னு சொல்றாங்க. நம்ம மனோஜ் இப்படியே இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிடுவாரா இல்ல பொறுப்பா பிசினஸ் ஆரம்பிப்பாரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.